லா 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 லா, லா 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 லா. காதோடுதான் நான் பேசுவேன். எனக்கு வந்து பாத்தீங்களா மேம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க. சரி. ரொம்ப பாசமா தான் இருக்கும். 2 பேரும் நல்லா தான் இருக்கும். குழந்தைங்கள ரொம்ப அன்பா வளர்த்துறோம். சரி. என்ன வயசு? பட் இந்த பையனுக்கு வந்து 11 வயசு மேம். ம். ஒரு குழந்தைக்கு வந்து 5 வயசுங்க மேம். சரி. பையன் வந்து 6th படிக்கிறான். சின்ன பையன் வந்து எல்கேஜி போறான். சரி. பட் எங்களுக்குள்ள இந்த கோபம் மட்டும் குறையவே மாட்டேங்குது மேம். நானும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பயும் நம்மளே மீறி சில விஷயங்கள்ல கோவப்பட்டுறோம் மேம். என்ன பண்ணுவீங்க கோவம் வந்தா? கோவம் தான், நான் அடிக்க மாட்டேன் மேம். எப்பயுமே அடிக்கவே மாட்டேன். சத்தம் போட்டுருவேன். கெட்ட வார்த்தையில் திட்டிடுவீங்களா? அந்த மாதிரிலாம் திட்ட மாட்டேன். ஓகே. சும்மா வாய்ஸ் ஏற்றி பேசுவீங்க. கொஞ்சம் ஏற்றி பேசிடுவேன் மேம். அவ்வளோதான் என்னுடைய தவறு. ம். அது வந்து மிகப்பெரிய தப்பா போயிடுது. பட் எனக்கு ஈக்குவலா என் ஒய்ஃப் வந்து கோவப்பட்டுரும். அது சரி. வந்து எனக்கு கோவத்தை எரிச்சலே அதிகப்படுத்துது மேம். சரி. அதாவது நீங்கள் அவங்கள பசங்க- நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்த நினைக்கிறீங்க, அவங்க உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. ஆமா, இல்லைங்க மேம். நான் அப்படி நினைச்சு நான் மாறி இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன். நம்ம ஒய்ஃப், நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். ம். பட் கோவங்களை வந்து எந்த சூழ்நிலையும் குறைக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் மேம். அவங்க வந்து அதிகப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு எமோஷன் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் ஒரு 4-5 நாள் கழித்து சண்டை போடணுமேனு ஏதாவது ஆரம்பித்து நீங்கள் அன்னைக்கே சரியாக பேசலைன்னு ஆரம்பித்து சண்டை போடுவாங்க. ஆமாங்க மேம். ஆனா நான் கண்டிப்பா அதை நினைக்கவே மாட்டேன். அப்படியே மறந்துடுவேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அடுத்த ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல நான் மறந்துடுவேன். ஓ. உடனே மறந்துடுவேன். மறந்துட்டு நானே ஆட்டோமேட்டிக்கா பேசிப்பேன். அவங்க பேசாததுக்கு முன்னாடி அது இதுன்னு ஏதாவது ஒன்று வீட்டுக்கு உங்களை அவங்க ரொம்ப ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறாங்களே, உங்களை உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒரு எல்லைகள் வச்சுட்டு, இப்போ யாராவது வர்றாங்க அப்படின்னாக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க, நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து முன்னாடியே உங்கள் மனைவி கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே நேரங்கள் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நான் நீ உட்காந்து பேசுகிற அளவுக்கெல்லாம் என்னால் நேரம் கொடுத்துலாம் பேச முடியாது. ஸோ இதுக்காகலாம் நீ என்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் சண்டை போடுறோம். அதுமாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபேமாக சொல்லிடணும். நோ அப்படின்னா நோ தான். எனக்கு வந்து பேச விருப்பம் இல்லை, நான் வந்து ஹலோ சொல்லிவிட்டு நான் போயிடுவேன், இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேலே அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஸோ நோ